அன்று ரயில் பயணம். காலியாக இருந்த இருக்கையில் போய் அமர்ந்தேன். வண்டி கிளம்பி வேகமெடுத்தது. பயணிகள் அதிகமில்லாத மதிய நேரம் அது. வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. எதேர்ச்சியாக என்னுடைய பார்வை வலது பக்க ஜன்னலை கடந்து வெளியே பார்த்தது. பச்சை பசேல் என்று மரங்கள் அடர்ந்த காட்சி பின்னால் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. சற்றே பார்வை அதிலேயே நிலைத்திருந்தது. பிறகு திடீரென்று ஏதோ நினைவு வரவே திரும்பி எனக்கு அருகில் இருந்த இடது பக்க ஜன்னலை நோக்கினேன். அதே காட்சி அதே வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. இன்ன மரம் என்று புலப்படாத எண்ணற்ற மரங்கள், செடிகள், கொடிகள் புதர் போல் காட்சி தந்தது இரு பக்கம். அந்த மரங்களும் செடி கொடிகளும் முதலும் முடிவுமற்று பின்னி பிணைந்து ஒரு சிறு காடாக காட்சியளித்தது. இந்த சிறு காட்டில் என் கண்ணுக்கு தெரிந்தது எல்லாம் வேலி முள் மரங்கள் மட்டும்தான். வேலி முள் மரத்தை நினைக்கையிலேயே அதன் கொடூரத்தன்மை என் மனதில் ஓடியது. சிறு சிறு தழைகள், இடையிடையே கூரிய முள்கள், நுனியில் காய்ந்த கூர்மை, நினைக்கையிலேயே விஷம் உடம்பில் ஏறும் உணர்வு. இன்னும் பெயர் தெரியாத கொடிகள், செடிகள். அதன் உள்ளே நுழைந்தால் எத்தனை விஷ ஜந்துகள் கொட்டுமோ பிடுங்குமோ தெரியவில்லை. இருமருங்கிலும் காட்சியளிக்கும் அந்த சிறு காட்டின் பிரம்மாண்டம் நிச்சயம் மனிதனை அச்சுறுத்தும், பயங்கொள்ளச் செய்யும். அந்த சிறு காட்டை பற்றியே நினைக்கையில் ஏனோ எனக்கு இந்த மனித சமுதாயத்தை பற்றியும் நினைவுக்கு வந்தது. இன்னும் அதனை பற்றிய சிந்தனையிலே இருக்கையில் ஆச்சரியங்கள் மேலும் என்ன என் மனதில். ஆமாம், அந்த காட்டிற்கும் இந்த மனித சமுதாயத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒன்றுமில்லை என்றுதான் தோன்றுகிறது. மனிதன் பிறப்பெடுத்த உண்மை குறிக்கோளை அறியாத வரைக்கும் அவன் ஒரு மரத்திற்கோ செடி கொடிக்கோ தான் சமமாவான். இத்தகைய மனிதர்கள் பெருகும்போது அது புதராகவும் காடாகவும் காட்சி தரும். காடு எப்படி பின்னி பிணைந்து முதலும் முடிவுமற்று சிக்கலும் புதிர்களிலும் மாட்டித் தவிக்கின்றதோ அதே நிலைதான் இந்த மனித காட்டிலும் நிகழும். அதே நிலை இப்போது உண்மையாக காட்சியளிக்கிறது. ஆம், சத்தியத்தை அறிந்து கொள்ளாத மனிதன், தான் பிறப்பெடுத்த நோக்கம் புரியாத மனித சமுதாயம் இப்படித்தான் ஒரு காட்டிற்கு உவமானம். மனித சமூகம் காட்டிற்கோ புதருக்கோ உவமானமாகாமல் உண்மையான மனித மாண்புடன் திகழ வேண்டுமானால் அவன் தன்னை குறித்து சிந்திக்க வேண்டும். தான் யார், இந்த உலக வாழ்வு என்பது என்ன, தனக்கும் இந்த உலகிற்கும் எந்த முறை தொடர்பு இருக்கிறது என்பதை அவன் கேள்விக்குள்ளாக்க வேண்டும். இந்த கேள்விக்குண்டான பதிலை இறைவன் திருக்குரானில் கூறுகின்றான் இப்படி: நான் ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அத்தியாயம் 51 வசனம் 56 கூறுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இறைவன் கூறுகின்றான்: அவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான், உங்களில் யார் மிகச்சிறந்த செயல் புரியக்கூடியவர் என்று உங்களை சோதிக்கும் பொருட்டு. அத்தியாயம் 67 வசனம் 2.